8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். Matthew chapter 8 verse 16 and 17. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளி எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நன்றாய் கவனிங்க. இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். பேதுருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த பேதுருடைய மாமிக்கு ஜுரம். அந்த மாமியை ஆண்டவர் சுகமாக்கினார். இயேசு மாமியை சுகமாக்கினார்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர்ல இருக்கிற அநேக ஜனங்களை, வியாதிக்காரங்களை, பிசாசு பிடித்தவங்களை இயேசு சுவாமி கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ, இயேசு பேதுருடைய மாமி பல நாளா உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறார். இயேசு வீட்டுக்குள்ள வந்து கையை பிடிச்சி தூக்குனாரு. நல்லா ஆயிட்டா. இப்ப அந்த அம்மா நல்லா ஆக்டிவா கடைக்கு வந்து எல்லாம் சாமான்லாம் வாங்கிட்டு போறா, ஃபிஷ் வாங்கிட்டு போறா, அப்பல் சொல்றது ரொட்டியெல்லாம் வாங்கிட்டு போறா. நேத்தெல்லாம் படுத்துட்டு இருந்தே, இன்னைக்கெல்லாம் காலையில இருந்தே இயேசு வந்து என்ன சுகமாக்கிட்டார். இயேசுவா? யார்? அவர் தான் தேவகுமார். அவர் பேதுருவோடு கூட வந்திருக்கிறார் எங்க வீட்டுக்கு. என்ன சுகமாக்கிட்ட. நான் படுத்துனதா இருந்த உண்மைதான் நீ சொல்றது. இப்பதான் இயேசு வந்து என் கையை பிடிச்சு தூக்கிட்டாரு. நான் இப்ப சுகமாக்கிட்டேன்ல. அவருக்காக ஏதாவது செய்யறதுக்கு, வேலைகளை செய்வதற்கு, அவருக்கு ஆகாரம் ரெடி பண்ணி கொடுப்பதற்கு, அவருக்கு டின்னர் ஆயத்தம் பண்ணுவதற்கு நான் கடைக்கு வந்திருக்கிறேன். அப்படியா? நீ ரொம்ப நாளா படுத்துட்டு இருந்திய, பயங்கரமான காய்ச்சலா இருந்துச்சு, எப்படி இது நடந்துச்சு? இயேசு வந்து எனக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. இது தெரிஞ்ச உடனே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அல்லேலூயா, மொத்த பேரு அங்க இருக்கிற தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க. எங்க போறீங்க, எங்க போறீங்க? சாயங்காலத்துல இயேசு வந்திருக்கிறார், பேதுருடைய மாமியை சுகமாக்கிட்டார். அந்த அம்மா ஒரு மாச கணக்குல படுத்து இருந்துச்சு. மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, இலவசமா ஆண்டவர் தூக்கி விடுதலை ஆக்கிட்டாரு. அதை நாங்க பார்த்தோம். அதனால நாங்களும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட்டு போறோம். அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அநேகர் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். சில சொன்னாங்க பிசாசு பிடிச்சிருக்கு மகள், கொண்டு வாங்க, இயேசு சுகமாக்கிடுவார். அல்லேலூயா. பலவிதமான வியாதிகள், பலவிதமான உபத்திரவங்கள் அநேகரை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. நீங்க மார்க்கு சுவிசேஷ புத்தகம் அங்கே 1ஆம் அதிகாரம் 32, 33 வாசித்தால் இங்கே இதே சம்பவம் தான். இங்கே பேதுரு வீட்டுக்கு போயிட்டு அங்க வருகிற சம்பவத்தை மார்க் அவருடைய தரிசனத்தில் அவர் எழுதுகிறார். ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினது. அங்கே என்ன சொல்றாரு? பலவிதமான வியாதிகளில் உபத்திரவப்பட்ட அநேகர் வந்தார்கள். அல்லேலூயா. வாசிங்க மார்க் 1:32, 33. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி, அநேகர் வந்திருந்தாங்க, அநேகர் சுஸ்தமாக்கிட்டார். வியாதிகள் மாத்திர பலவிதமான உபத்திரவம், சொல்ல முடியாத பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள். வியாதி இல்ல, இது உபத்திரவம், கஷ்டம், ட்ரபிள், டிப்ரெஷன், அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வந்துட்டாங்க இயேசுவாமி கிட்ட. அவங்க கூட சுகமாக்கிட்டார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அமாவாசை விடுதலை நாளில நீங்கள் பலவிதமான உபத்திரத்துல வந்திருந்தாலும் சரி, இல்ல வியாதியில வந்திருந்தாலும் சரி, இல்ல பிசாசுடைய போராட்டத்துல வந்திருந்தாலும் சரி, இயேசு இந்த அஸ்தமனமான இந்த வேலையில, இந்த சாயங்கால வேலையில இயேசு உங்களை குணமாக்க தான் போறாரு. இயேசு உங்களை விடுதலை கொடுக்க தான் போறாரு. அல்லேலூயா. நீங்க லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எடுத்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் 38 இருந்து 41 இதே சம்பவம் தான். மார்க்லயும் மத்தேயுலயும் இதுலயும் அதே சம்பவம் தான். அல்லேலூயா. படிங்க. Luke chapter 4 verse 38 to 41. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு, இல்ல